அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த சீஷெல்ஸை வச்சு தான் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம பண்ண போகிற ஃபர்ஸ்ட் கிராஃப்ட்டுக்கு தேவையான திங்ஸ்: ஒரு ஓல்டு பேங்கிள், பிளாஸ்டிக் பேங்கிள், ஈக்குவல் சைஸில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சீஷெல்ஸ், அதுக்கப்புறமா ஒரு கல் எடுத்துக்கோங்க, ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய கல். வீட்டுக்கிட்ட முன்னாடிலாம் இருக்கும் கூழாங்கல், இந்த மாதிரி கல்லாம். பட் பல வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் பார்த்தது. இப்போலாம் அந்த மாதிரி கிடைக்கிறது இல்லை. நான் எங்கேயாவது போனேன்னா வெளியே கிடச்சிதுன்னா இந்த மாதிரி கல் இருந்தால் பொறுக்கிட்டு வந்துடுவேன், கிராஃப்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலான்னு. ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த கல் மேலே இந்த வலையில் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். நான் வந்து அதுக்கு ஃபெவிக்ரில் மோல்டிங் க்ளே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நல்லா க்ரிப்பாக ஒட்டிக்குது. அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணேன். ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணலாம் தான் ஃபஸ்ட்டு யோசித்தேன். பட் இந்த ஷெல்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். இந்த வலையில் சுற்றி ஒட்டும்போது அது கீழே விழாமல் இருக்கணும். அதனால தான் வந்து நான் இந்த க்ளே வந்து யூஸ் பண்ணேன். இதை தவிர்த்துட்டு வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்காக ஒட்டக்கூடிய ஏதாவது ஒரு கிராஃப்ட் சப்ளைஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த க்ளே ஒட்டும் பொழுது அந்த கல்லும் அந்த வலையிலும் சேர்ந்த மாதிரி பார்த்து கரெக்டாக ஒட்டி கொடுங்க. ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடஸ், அப்புறம் சைடில் எல்லாமே கவர் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் பண்ணிகிட்ருக்க கிராஃப்ட் ஐட்டம் வந்து எதுக்காக அப்படின்றது இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த க்ளே காஞ்சதுக்கப்புறமா அந்த வலையில் சுற்றி இப்போ ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 minutes அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஷெல்ஸ்லேயும் அப்ளை பண்ணிவிடுங்க ஃபெவிபாண்டை. இது ரெண்டுத்தையுமே கொஞ்சம் ஒரு 5 minutes கேப் கொடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து ஒட்டினா தான் அது கரெக்டாக ஒட்டும். இல்லாட்டி வந்து ஃபெவிபாண்ட் ஒட்டாது. ஸோ வேஸ்ட் ஆகும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 5 minutesக்கு அப்புறமா இந்த ஷெல்ஸ் எடுத்து ஒன்று ஒன்றா அந்த வலையில் சுற்றி அப்படியே ஒட்டிட்டு வாங்க. அது நல்லா காயட்டும், கொஞ்சம் டைம் கொடுங்க. அப்போ தான் வந்து அது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கும். கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறமா எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. ரொம்பவே நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்தது. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து இப்போ நம்ம இதுக்கு கலர் பண்ண போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச எந்த கலராக இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். அக்ரிலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக ஷெல்ஸுக்கு வந்து ப்ளூ கலர் கொடுத்து முடிச்சாச்சு. ஷெல்ஸ் அடித்து முடித்ததுக்கப்புறமா அந்த ஸ்டோனையும் சேர்த்து கலர் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ ஸ்டோனுக்கு வந்து நான் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். ஃபுல் ஸ்டோனையும் நல்லா கலர் பண்ணிவிடுங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ப்ளூ கலர் காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ஒரு கிளிட்டரிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நான் வந்து கோல்டு கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அந்த கோல்டு கலர் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கலரிங் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் அது முழுக்க முழுக்க உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர் காம்பினேஷன் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அதை டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக கலர் பண்ணியாச்சு. அந்த ஸ்டோன் மட்டும் லைட்டாக எம்டியாக இருக்க மாதிரி இருந்தது அந்த ஸ்பேஸ். ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து ரொம்ப பேசிக்கான டிசைன்ஸ் தான் நான் அதில் வரைஞ்சேன். சிம்பிளாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டிசைன் நீங்கள் பண்ண தேவையில்ல, அதை அப்படியே விட்டுடுங்க. நம்ம எந்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப அழகாக வரும். எல்லா டிசைனும் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நமக்கு கிடைக்க போகிற அவுட்புட் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கிராஃப்ட் முடிஞ்சது. இப்போ செகண்ட் கிராஃப்ட்டுக்கு போகலாம். செகண்ட் கிராஃப்ட்டுக்கு தேவையானது அதே மாதிரி ஒரு ஸ்டோன் எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 ஷெல்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கிராஃப்டில் யூஸ் பண்ண ஷெல் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து நிறைய லைன்ஸ் போட்டிருக்கும். ஸோ இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து பிளெயின் ஷெல்ஸ் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. ஷெல்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து அந்த ஷெல்லை வந்து நம்ம அந்த கல்லில் ஓட்ட போகிறோம். அகெயின் நான் வந்து க்ளே தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அந்த கல் மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன பீஸ் க்ளே எடுத்து அதில் வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறமா அந்த ஷெல்லை எடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. அது நல்லா ஸ்டிக் ஆகும். ஷெல் வந்து ஓப்பன் பண்ணி வச்சா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம அதை ஒட்ட போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு ஷெல்லை ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா இப்போ அந்த செகண்ட் ஷெல் எடுங்க. ஒரு சின்ன பீஸ் க்ளே எடுத்து அந்த ஃபஸ்ட்டு ஷெல்லுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. அதுக்கப்புறமா ஷெல் எடுத்து அதில் ப்ளேஸ் பண்ணுங்கள். அந்த ஷெல் வந்து கீழே விழற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். பட் ஒரு கையால் வந்து அதை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு
அந்த ஷெல்லை சுற்றி அந்த 2 ஜாயிண்ட்டையும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டணும். நீங்கள் ஒழுங்காக அதை பேஸ்ட் பண்ணலை அப்படின்னா அது கண்டிப்பாக கீழே விழுந்துடும். நான் பின்னாடி எப்படி அதை ஒட்டியிருக்கேன்றதை பாருங்கள். நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன். இப்போது அடுத்தது வந்து இதை பண்ணி முடிச்சதும் நம்ம இதுக்கு வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு டார்க் பிங்க் கலர் வந்து எடுத்திருக்கேன். ஒரு கோட் மட்டும் கொடுக்காதீங்க, டபுள் கோட் கொடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஷெல்ஸ் மேலே அந்த பெயிண்ட் வந்து நல்லா கோட் ஆகி வருது. பிங்க் கலர் அடித்து முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு எல்லோ கலர் எடுத்திருக்கேன். ஷெல்ஸ் ஃபுல்லாக ரேண்டமாக அப்படியே அங்கே இங்கே இந்த டாட்ஸ் வச்சு செகண்ட் கிராஃப்ட் முடிச்சாச்சு. இப்போ நம்ம தேர்ட் கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரோட பாட்டம் இருக்கும்ல, அது கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு அதே சைஸில் வந்து கார்ட்போர்ட்லேயும் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பாட்டமையும் பிளாஸ்டிக் பாட்டமையும் அந்த கார்ட்போர்டையும் நம்ம ஃபெவிபாண்ட் வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பிளாஸ்டிக்கை சுற்றி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த கார்ட்போர்ட்லேயும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கிராஃப்ட்டுக்கு நம்ம என்ன மாதிரி ஷெல் யூஸ் பண்ணுறோன்னா, அந்த கோன் ஷேப் ஷெல்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஈக்குவலாக இருக்க சைஸை வந்து எடுத்துக்கோங்க. அந்த ஷெல்ஸ் எல்லாத்தையும் இப்போ நம்ம அந்த கார்ட்போர்ட் மேலே வந்து நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ ரவுண்ட் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அதை சுற்றி இப்போ நம்ம ஒட்டிட்டு வர போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட் அந்த கார்ட்போர்ட் மேலே நிறையா ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிடுங்க. நடுவில் மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க. ஷெல்ஸ்லேயும் நீங்கள் வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணியிருக்கணும். இது எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் ஒட்ட ஆரம்பிங்க. இந்த ஷெல்ஸ் எல்லாமே சேம் சைடை ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அந்த ஷெல்ஸில் ஹோல்ஸ் தெரியுது இல்லையா, அது எல்லாமே மேலே பார்த்த மாதிரி நம்ம அதை சுற்றி ஒட்டிட்டு வரணும். அதை ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம அதை பெயிண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் தான் எடுத்தேன், பட் அந்தளவுக்கு அது செட் ஆகலை. ஸோ அதனால் நான் ரெட் கலரை பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு டார்க் ஷேட்லேருந்து லைட் ஷேட் கொண்டுட்டு போனால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் நான் ஃபஸ்ட்டு ரெட் கலர், அப்புறம் ஆரஞ்சு கலர், அப்புறம் எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். டார்க் ரெட்லேருந்து ஒரு லைட் ரெட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன். அதுக்கப்புறமா லைட் ஆரஞ்சிலேருந்து டார்க் ஆரஞ்ச், அப்புறம் லைட் எல்லோலேருந்து டார்க் எல்லோவில் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன். இந்த கலர் வேரியேஷன்ஸ் வந்து வீடியோவில் உங்களால் பார்க்க முடியுதான்னு எனக்கு தெரியல, பட் டைரெக்டாக பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இவங்க 3 பேரையும் உட்கார வைக்கிறதுக்காக தான் இந்த க்யூட்டான 3 டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச எந்த மாதிரியான குட்டி குட்டி பொம்மையெல்லாம் கூட நீங்கள் இதில் வச்சு அழகு பார்க்கலாம். இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் மேலே கடைசியாக நீங்கள் வந்து ஒரு வார்னிஷ் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதாவது தண்ணிலாம் பட்டுச்சுன்னா கூட அது வந்து வீணாகாமல் இருக்கும். இந்த கிராஃப்ட்டை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கிராஃப்டோட பார்க்கலாம்.